தமிழ் மக்களுக்கு வணக்கம். பொதுவாக நாம் இந்த மீடியாக்களில் வரக்கூடிய நியூஸ் வருது இல்லையா, ஐட்டம்ஸ்லாம் வருது இல்லையா, என்னென்ன செய்திகள் போடுறாங்க அப்படின்ட்டு. இந்த நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாலே ஒரு சில புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதாவது எது உண்மைத்தன்மையோடு இருக்க முடியும், எது உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாமானிய மக்கள்களுக்கு அதை பார்க்கும்போது தெரிவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க அன்றாடம் அவங்க 1008 பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ அதையெல்லாம் நோக்கி அவங்க பயணித்து கொண்டிருக்கும் பொழுது, அவங்களுடைய பொழுதுபோக்கிற்காகவோ, இல்லது இயல்பா அவங்க பார்க்கும்பொழுது, அவங்க கண்ல தென்படக்கூடிய செய்திகள் தான் அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அப்போ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதை பார்ப்பதற்கு, அல்லது தோண்டி எடுப்பதற்கு அப்படின்றதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஓ! இதான் நடக்குது போல இருக்கு ஊர்ல, அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. இதுதான் சாமானியர்களுடைய வாழ்க்கை. சரியா? அதனால தான் இந்த காணொளியின் மூலம் நான் ஒரு சில விழிப்புணர்வை கொண்டு மக்கள்ட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய ஐ மீன் இந்த காணொளிய காரணமே, இந்த காணொளிக்கு போட வேண்டிய இத பத்தி பேச வேண்டிய காரணமே அதிலிருந்து தான் வருது. கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசாங்கத்தில 90% எல்லாருமே புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். 95% கூட சொல்லலாம். புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இவர்களில் பலர் அமைச்சராகி இருக்கிறார்கள். பலர் என்பதை விட ஒரு சிலர் அமைச்சராகி இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். அமைச்சர்களில் பலர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னும் இருக்கு. அப்படி இருக்கின்ற நிலையில இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் என்று விஜய் சொல்லிவிட்டார். முதலமைச்சர் விஜய் மாற்றம்னு சொல்லிட்டார் அப்படின்ற நிலையில அதை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு நாம அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. சக்ஸஸ் ஆகுது, ஆவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அப்படி முயற்சிக்கக்கூடியவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் துணிச்சலான முடிவுகளே எடுக்கிறார்கள். ஏன்னா என்ன எப்படி மாறும்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது புதுசு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதும் புதுசு. இதையெல்லாம் கடந்து முதலமைச்சருக்கு என்ன தகவல்கள் இவர்கள் குறித்து போகும் அப்படின்றதும் தெரியாது. அப்போது இதெல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு துணிச்சலாக போய் நாம் நினைத்தது செய்வோம், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முனைகிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு நாம் உண்மையிலேயே கட்சி மாற்றங்களை கடந்து, எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும், மற்றவங்களுக்கு வேறு வேறு கட்சிகள் பிடிச்சிருக்கலாம், அதையெல்லாம் கடந்து நாம் அவங்களுக்கான ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ இந்த அரசாங்கம் அமர்ந்து விட்டது. அப்போ அமர்ந்து விட்ட அரசாங்கத்தில் ஆக்கப்பூர்வமாக யாரோ ஒருத்தர் செய்ய முனையும் பொழுது அதை நாம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். அப்படி என்கரேஜ் பண்ணணும்னு அந்த இதில் தான் இந்த காணொலியை நான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தி நக்கீரனில் ஒரு செய்தி பட்டவர்த்தனமாக தெரியுது, ஓப்பனாக தெரியுது, பெய்டு வீடியோ. அது என்னன்னா, இந்த இந்த துறை மதுவிலக்குத்துறை ப்ளஸ் இந்த டாஸ்மாக் துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, விக்னேஷ், அவரை கழட்டி விட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஐட்டம். இதை யாரா போட்டாங்க அப்படின்னு நம்ம தோண்டி எடுத்தோம்னா, முக்கியமான ஒரு மதுபான தொழிற்கூடம் இதில் இருக்குது. அவங்க பணம் செலவு பண்ணுறாங்க. ஏன் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தான் அரசியல் இருக்குது. டாஸ்மாக் எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 மாதங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டு வருகிறது. இது கண்கூடாக தெரிகிறது. இந்த மாற்றங்கள் என்ன அப்படின்றதுக்கு முன்னால் டாஸ்மாக் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாஃபியா என்ன அப்படின்றத நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். டாஸ்மாக் 2002ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாக் அப்படின்றத அது மொத்த கொள்முதலை டாஸ்மாக் செய்து கொண்டிருந்தது என்கிற நிலையில் அதை சில்லறை வணிகத்திலையும் கொண்டு வருகிறார்கள். அதாவது டாஸ்மாக் கடைகள், வைன் ஷாப் அப்படின்னு ப்ரைவேட் வைன் ஷாப்லாம் இருந்ததையெல்லாம் நீக்கிவிட்டு டாஸ்மாக் கடைகளை இவங்க கொண்டு வராங்க. அதை கொண்டு வருவதற்கான காரணம் ஏன் இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல்வாதியும் இல்லை ஒவ்வொரு தாதா அங்கே இருக்கக்கூடிய ரோட் சைடில் இருக்கக்கூடிய லோக்கலில் தான் பெரிய கை அப்படின்னு சுற்றுவான் இல்லையா, இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 கடை 15 கடை, இதில் பெரிய லெவல் தாதானா 100 கடை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வாங்கி கையில் வச்சுருந்தாங்க.
இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானமும் அதிலிருந்து தான் வந்து கொண்டிருந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இந்த லோக்கல் தாதாக்கள் இவர்களுடைய கை ஓங்குகிறது. இவர்களை எப்படி அடக்குவது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம என்ன வழக்கு போட்டாலும் அதையும் கடந்து இவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற பொழுது, இவர்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மணி, பணம் எங்கிருந்து வருகிறது, நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்க்கும்பொழுது, இது முக்கியமான ஒரு நிதி ஆதாரமாக தெரிகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதை டாஸ்மாக் கையகப்படுத்துகிறது. தனியார் கடைகள்லாம் இனிமேல் கிடையாது, டாஸ்மாக் தான் மதுபானத்தை விற்பனை செய்யும்னு கொண்டு வராங்க. இது முக்கியமான காரணம். 2வது என்னென்னா, இதிலேருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அரசு திட்டங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது அடுத்த யோசனை. இது சரியா தவறா என்கிற விவாதம் தனியாக வச்சுருவோம். பட் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம், ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 2 தொழில்கூடங்கள், அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கனாக்கா 2 தொழில்கூடங்கள், யூபி, யுனைடெட் ப்ரூவரிஸும் மிடாஸும். ஆனால் கருணாநிதி 2006லேருந்து 2010 ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 தொழில்கூடங்களுக்கு அவர் வந்து அந்த உரிமங்களை வழங்கினார். மதுபானத்தை உற்பத்தி செய்வதற்கான அந்த உரிமங்களை வழங்கினார். இந்த மதுபானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்காணிப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசாங்கம் அவங்களுடைய ஆட்களை போட்டிருப்பாங்க. அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டுன்னு 24 மணி நேரமும் அரசாங்கத்துடைய ஆட்கள், அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை என்னன்னா, 2021ல் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், இவங்க ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாருமே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, இந்த பாட்டில்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி, அந்த ஸ்டிக்கரின் அடிப்படையில் தான் வந்து அந்த பாட்டில்கள் குடவுனுக்கு போகும். 43 குடவுன் இருக்குது. இந்த 43 குடோன்கள் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் இருக்குது. இந்த 43 குடோன்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, இங்கிருந்து பார்த்திங்கனாக்க இந்த மதுபானங்கள் இந்த கடைகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்படும். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம அனுப்புகிறோம். இப்படி அனுப்பப்படுகின்ற இந்த பாட்டில்கள் இருக்கு இல்லையா, இதற்கு விதிக்கப்படுகின்ற வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250%. இந்த 250% வந்து மாநில அரசாங்கம் வேட் வரி போடுகிறது. ஒரு பாட்டிலுக்கு 12 ரூபா பாட்டிலுடைய விலை அப்படின்னா, அதோடைய உற்பத்தி விலைன்னா, இல்லை அவங்க விற்கக்கூடிய விலைன்னா, அந்த 12 ரூபாய் மேலே 250% போடுது. இந்த 250% போட்டு அதுக்கப்புறம் அது வந்து விற்பனைக்கு வருது. அந்த விற்பனையிலிருந்து வரக்கூடிய லாபமும் அரசாங்கத்துக்கு போகுது. இதுதான் செயல்பாடு. இதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் பாருங்க, 50,000 கோடிக்கு இல்லை 44,000 கோடிக்கு விற்பனை ஆகிறது என்றால் அதற்கு சரிசமமாக 50%, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சரிசமமாக நீங்கள் இந்த விற்பனை என்பது கள்ளச்சந்தையிலும் நடக்கிறது. இந்த கள்ளச்சந்தையில் எப்படி நடந்தது அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. என்னென்னா, நான் ஸ்டிக்கர் ஒட்டி அமிச்சா தானே நீ 250% வரி போடுவேன். நான் ஸ்டிக்கரே ஒட்டலை, நான் அப்படியே நேராக அனுப்புகிறேன் கடைகளுக்கு திருட்டுத்தனமாக. அப்போ அந்த 250% நான் வந்து சேவ் பண்ணுறேன்ல, 250% நான் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுதான் இங்கே பிரச்சனையுடைய ஆரம்பம். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படின்றது அங்கே ஊழியர்கள் அவர்களுடைய தேவைக்காகவும் செலவுக்காகவும் அவர்கள் வாங்கி கொள்வது. ஆனால் நிறுவனமே பார்த்திங்கனாக்கா இதை செய்கிறாங்க. அப்போ இதை செய்கின்ற நிறுவனங்கள் எவை அப்படின்போது கல்ஸ் டிஸ்டிலரிஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மீது சந்தேக பார்வை வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4000 ரெய்டுகள் நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4000 ரெய்டுகள் நடந்திருக்கிறது. பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த தொழில் கூட்டத்தோடையும் நான் பேச மாட்டேன், அதை எங்கள் அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள். கொள்கை முடிவு என்பதனை என்ன செய்ய வேண்டுமோ, இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். உதாரணத்திற்கு இந்த ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், இவர்களுக்கு சரியாக சம்பளம் வழங்கப்படுவதில்லை, அவருடைய சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றத முதல்ல மாற்றி அமைப்போம்னு அவங்களுக்கு சம்பள உயர்வை அறிவிக்கிறார். அந்த ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அறிவித்ததோடு இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுறாருனாக்க, இந்த விற்பனை எல்லாத்துக்கும் பார்கோடு, ஒவ்வொரு இடத்துலையும் பார்கோடு அப்படின்றதை கொண்டு வந்து இதை வந்து முறைப்படுத்துகிறார். இதை முறைப்படுத்தியதோடு அல்லாமல்
எங்கே எது விற்பனை ஆகுது அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார். இது எல்லாமே நெருடலை எதிர்த்தரப்பிற்கு கொடுக்கிறது, இந்த தொழிற்கூடங்களுக்கு கொடுக்கிறது. இவங்க வந்து ஒரு ஒரு 4 ஒரு ஒரு 17 கம்பெனிகள் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா, அந்த 17 கம்பெனியும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க சங்கம்னா என்ன, அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் இவங்க வந்து ஒரு கூட்டாக செயல்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, இது யாரா ஒரு சின்ன பையன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கே வந்து பாடம் எடுக்கிறாப்புல அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க மிகப்பெரிய மாஃபியா. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 44,000 கோடி சாதாரணமான பணம் கிடையாது. ஆண்டுதோறும் 44,000 கோடிக்கு அங்கே விற்பனையாகின்ற ஒரு பொருளை தயாரித்து விற்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு எத்தனை 1000 கோடி அந்த புரள்கிறதுன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற நிலையில் அதை வந்து ஒரு நபர், அதுவும் புதியவர், அரசியலுக்கு புதுசு, உள்ளே வந்து இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னால் கேட்டுப்பாப்புல அப்படியே சரி சரி நீ பண்ணிட்டு போப்பா அப்படின்னு கேட்டுப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ அவங்க இதையெல்லாம் செய்கிறாங்க. மீடியாவை கட்டவிழ்த்து விடுவது, மீடியாவுக்கு பணம் கொடுத்து இந்த அமைச்சரை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் பேசுவது. முக்கியமாக சில விஷயங்கள் இந்த ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. 717 கடைகள் மூடப்பட்டன அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அரசாங்கம் முன்வைத்தது. அதில் சில சர்ச்சை எழுந்தது. 717 கடைகள் எவை என்பது தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை எழுந்த உடனேயே எந்தெந்த கடைகள் அப்படின்றதையும் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த கடைகள், நான் கூட முதல்ல அதுதான் சந்தேகப்பட்டேன். 717 கடைகள்னால் எந்த கடைகள் சொல்லு, சும்மா அந்த கடைகள்னால் நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த கடைகள் எல்லாமே இருக்குது. அப்போது இந்த அரசாங்கம் முனைப்பை காண்பிக்கிறது. அப்போ அந்த முனைப்பை காண்பிக்க விடாமல் தடுப்பதற்கு எல்லா உள்ளடி வேலையும் இந்த கும்பல் செய்யுது. எந்த கும்பல்? இந்த மதுபான தொழிற்கூடங்களை வைத்திருக்கின்ற கும்பல், அதற்கப்புறம் அந்த கரூர் கேங், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மதுபான கூடங்களை வந்து இந்த அமைச்சரை அந்த அமைச்சர் அந்த இலாக்காவை வந்து அவரிடம் கொடுத்து விட்டாரே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனா, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இந்த அமைச்சருக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வெளியில் போக வைக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்னா, இந்த அமைச்சருக்கு எவ்வளவு முடியுமோ சப்போர்ட் பண்ணணும். இதே அமைச்சர் மீது களங்கம் விளைவிக்கப்பட்டாலோ அல்லது களங்கம் விளைவிப்பது அப்படின்றதை விட இதே அமைச்சர் தவறு ஈடுபட்டாலோ அல்லது ஊழலில் ஈடுபட்டாலோ நான் தான் முதலாளாக இருப்பேன் அதை வெளியில் கொண்டு வந்து பேசுகிறதுக்கு. ஆனால் இதை கண்கூடாக நான் பார்க்குறேன். 717 கடை அதை மூடினதாக இருக்கட்டும், இருக்கின்ற கடைகளில் இந்த விற்பனையை வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற முனைப்பாக இருக்கட்டும், இந்த பாட்டில்களை திரும்பி எடுத்துக்கிறது. ஏன்னா இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது. கோர்ட்டில் வந்து 95% பாட்டில்கள் நாங்கள் திரும்பி எடுக்கிறோன்னு பொய் சொல்லிட்டு இந்த 10 ரூபா வாங்குறாங்க இல்லையா, இந்த 10 ரூபாவை நாங்கள் 95% பாட்டில்கள் திரும்பி வந்து விட்டன அப்படின்னு கணக்கு காமிச்சு அந்த திரும்பி வந்த பாட்டில்களுக்கு நாங்கள் 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு காமிச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை நீதிமன்றமே அதிர்ச்சியுடன் நோக்குகிறது. அப்போ அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்கு இந்த பாட்டிலில் நீங்கள் மெஷின்லேயே போடலாம் அப்படின்றத சோதனை ஓட்டமாக ஒரு இடத்துல கொண்டு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அதை கொண்டு வரணும். போய் மெஷினில் போட்டிங்கன்னா யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மெஷினில் போட்டோன்னா அந்த பாட்டில் திரும்பி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை பிரதேசங்களில் இந்த பாட்டில்கள் வந்து உடைக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதையெல்லாம் சரி செய்வது பொருட்டு 100% அங்கே இருந்து அத்தனை பாட்டிலும் எந்த பாட்டில் வெளில போதோ அந்த பாட்டில் திரும்பி உள்ளே வரணும் அப்படின்றதுக்கு என்ன முனைப்பை காட்ட முடியுமோ அந்த முனைப்பையெல்லாம் இந்த அமைச்சர் காட்டுகிறார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. இடர்பாடுகளையெல்லாம் கடந்து, இவ்வளவு பிரச்சனைகளையெல்லாம் கடந்து தனி மனிதனாக இதை எதிர்கொண்டு அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார் என்கிற நிலையில் அவருடைய நாளைக்கு அவருடைய மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னும் கூட்டுவார்கள், இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், இடர்பாடுகளை ஏற்படுத்துவார்கள், அவருக்கு எதிராக களங்கம் விளைவிப்பார்கள். இதையெல்லாம் நம்ம கடந்து அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும், இருப்போம் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.